அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது மார்கழி மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், மிகச்சிறப்பான விசேஷம். அன்னைக்கு தொண்டரடிப்புடி ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம். தொண்டரடிப்புடி ஆழ்வாரை பற்றி நம்ம யோசனை பண்ணோம்னா நமக்கு உடம்பு அப்படியே சிலிர்த்து போயிடும். தொண்டரடிப்புடி ஆழ்வார் 2 பிரபந்தங்களை பாடினார். ஒன்று திருப்பள்ளி எழுச்சி, அதுதான் அவருடைய நிறைவு பிரபந்தம்னு சொல்லுவாங்க. முதல்ல பாடினது திருப்பள்ளி எழுச்சி கிடையாது. முதல்ல அவர் பாடினது திருமாலை. 45 பாட்டு, 45 பாசுரம். திருமாலை ரொம்ப வேடிக்கையா சொல்றது இருக்கு. நீ திருமாலைன்னா அந்த பெருமாளை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஆமாம், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் திருமாலை படி. திருமாலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமாலை படி. அப்ப திருமாலை என்கிற பிரபந்தத்தை நாம் படித்தால் திருமாலை பெருமாளை தெரிந்து கொள்ளலாம் என்றால் அந்த பிரபந்தத்துக்கு எத்தனை ஏற்றம் பாருங்க. இப்படி 2 பிரபந்தத்தை எழுதினார். அவருடைய அவதார தலம் என்கிறது அற்புதமான சோழ நாட்டிலே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றங்கரை ஓரமாக ரொம்ப எங்க பார்த்தாலும் பச்சை பசேலன்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகள் நிறைந்த, அந்த நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த அந்த திருமண்டங்குடி. அங்கேயும் பெருமாள் படுத்துக்கிட்டு இருப்பார். அங்கேயும் பெருமாள் சன்னதியில பெருமாள் சயன கோலத்துல தான் இருப்பார். அந்த ஒரு ஊரிலே தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதாரம் செய்தார். இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் பூமாலை பாமாலை 2ஐயும் ஆண்டாளை போலவே செய்து கொடுத்தார். இவருக்கு தொண்டரடிப்புடி ஆழ்வார் என்பது இயற்பெயர் கிடையாது. இவர் ஒரு பிராமண குலத்திலே அவதரித்தவர், கேட்டை நட்சத்திரத்திலே அவதரித்தவர். ஆனா இவருடைய பெயர் என்ன அப்படி என்று சொன்னால் தொண்டரடிப்புடி ஆழ்வார் கிடையாது, விப்ர நாராயணர் அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். விப்ர நாராயணர். எல்லா விதமான சகல சாஸ்திரங்களையும் நன்கு படித்தவர். அப்படிப்பட்டவர் வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. ஸ்ரீரங்கம் பக்கத்துல உத்தமர் கோயில் அப்படின்னுட்டு ஒரு இடம் இருக்கு. அங்கே அந்த காலத்தில சில தேவதாசிகள் வாழ்ந்து வந்தனர். அந்த தேவதாசிகளிலே தேவதேவி என்கின்ற ஒருத்தி சோழ நாட்டு மன்னரிடத்திலே நாட்டியமாடி அவருடைய பரிசுகளை எல்லாம் பெற்று திரும்புகின்ற வழியிலே அரங்கனுக்கே அமைத்திருக்கக்கூடிய அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாரனுடைய ஒரு நந்தவனத்தை கண்டு ஈடுபட்டு அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாரனுடைய மனதை கலைத்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இருவரும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த தேவதேவி கணிகையர் குலத்திலே பிறந்ததினாலே என்ன ஆகிவிடுகிறது என்று சொன்னால், ஒரு நாள் இவரை விட்டு பிரிந்து இனிமேல் நீ பொருள் தந்தால்தான் உன்னோடு நான் சேர்ந்து வாழ்வேன் என்பது போல சொல்லிவிட்டு போய்விடுகிறாள். பிறகு இவர் அந்த தேவதேவியை நினைத்து சிந்தித்து ஒரு மண்டபத்திலே இருக்கும் பொழுது இவருக்காக இவரை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ரங்கநாத பெருமாள் தன்னுடைய பொன்வட்டில் ஒன்றை கொண்டு போய் இதை தொண்டரடிப்புடி ஆழ்வார், அதாவது விப்ரநாராயணர் கொடுத்தார் அப்படின்னுட்டு அந்த தேவதேவியினுடைய தாயாரிடத்திலே சொல்லி, அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த வட்டில் காணவில்லை என்று கோயிலிலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு மன்னன் வரை அந்த செய்தி காதுக்கு போய், இந்த வட்டில் யாரிடத்திலே இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடியுங்கள் என்று அவன் ஆணையிட, அந்த வட்டில் தேவதேவியின் வீட்டிலே இருப்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்தவுடனே இந்த வட்டில் யார் கொடுத்தது என்று சொல்லும் பொழுது விப்ரநாராயணர் கொடுத்தார் என்று சொல்லி, அப்போ உண்மையா சொல்லி இருக்கிறாங்க. விப்ரநாராயணர் கொடுத்தார்னு சொல்லல, விப்ரநாராயணர் கொடுத்ததாக சொல்லி ஒருவர் கொடுத்து சென்றார் என்று சொன்ன உடனே அந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் என்றே தெரியவில்லை. அதற்குள் இதற்கு காரணம், இந்த தப்பான காரியத்தை செய்தது இந்த விப்ரநாராயணர் தான் என்று சொல்லி அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக மன்னன் உத்தரவிட்ட பொழுது பகவானே தோன்றி உண்மை நிலவையை சொல்லி இந்த விப்ரநாராயணரை காப்பாற்றுகின்றார் என்பது ஒரு கதை. அதற்கு பிறகு இவர் பரம வைராக்கியத்தோடு அரங்கனை தவிர வேறு யாரும் எனக்கு புகழ் என்று நினைத்து அந்த நந்தவன கைங்கரியமாகிய பூமாலை கைங்கரியத்தையும் இறைவனுக்கு சுற்றமிழாலே பாமாலை கைங்கரியத்தையும் செய்கின்றார். அப்பொழுதுதான் அவர் திருமாலை என்கிற பிரபந்தத்தை இயற்றி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கின்றார். அந்த பிரபந்தம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னாலே, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகும் உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப் புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே
இது தவிர நிறைய பாசுரங்களை சொல்றார். அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்றார். ஸ்ரீரங்கத்தை தவிர வேற எந்த தெய்வத்தையும் அவர் பாடவில்லை. அந்த ஸ்ரீரங்க தெய்வத்தை பாடும் பொழுதே ராமாயண நிகழ்வுகளும் இந்த கிருஷ்ணாவதார நிகழ்ச்சிகளும் வருமே தவிர தனியாக வேறு திவ்யதேசத்தை அவர் நாடி சென்று பாடியது கிடையாது. அதற்கு பிறகு 2வது பிரபந்தமாக அவர் திருப்பள்ளி எழுச்சி என்கிற ஒரு பிரபந்தத்தை அருளி செய்கிறார். அதுல இந்த திருப்பள்ளி எழுச்சியில அவர் பகவானையே பள்ளி எழுப்புகின்றார். பகவானையே தான் விழிப்புணர்வை பெற்று அந்த பகவானையே பள்ளி உணர்த்துகின்றார். அதுதான் ரொம்ப அற்புதமான இந்த திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே கடைசி பாசுரத்திலே தன்னுடைய திருநாமத்தை ரொம்ப அழகா சொல்றார். தொடையத்த துவளமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்று உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய். இவருடைய பேர் விப்ரநாராயணர் இயற்பெயர்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இவருடைய பெயரை எப்படி சொல்றார்? நான் விப்ரநாராயணனும் கிடையாது, யாரும் கிடையாது. நான் யார் என்று சொன்னால் அந்த எம்பெருமானை வணங்குகின்ற தொண்டர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த தொண்டர்களுடைய திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தூசு தான் நான். பெருமாளுடைய திருவடி தூசுன்னு சொல்லல, பெருமாளுடைய தொண்டர்களுடைய திருவடி தூசு, அதுதான் அடியேன் அப்படி என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு அடியார்க்கு அடியார் என்கின்ற ஒரு அந்த நிலையை எனக்கு நீ வழங்க வேண்டும். பெருமாளிடத்தில் அவர் வேற ஒன்றும் பிரார்த்தனை வைக்கல, எனக்கு மோட்சம் கூடன்னுட்டு கூட சொல்லல. அவர் என்ன சொல்றார்? கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ, கதிரவன் கனைகடல் முளைத்தவனிவனோ, துடியிடையார் சுரி குழல் பிழிந்துதறி துவலெடுத்தேறின சூழ் புனல் அரங்கா, தொடையத்த துவளமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்று உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய். உன்னுடைய அடியார்களுக்கு நீ என்னை ஆட்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வானுடைய திருநட்சத்திரம். இந்த தினத்திலே இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வானுடைய மகோன்னத்தை, அவருடைய பெரும் சிறப்பை நினைத்து திருமாலையிலே ஒரு பாடலையோ அல்லது திருப்பள்ளி எழுச்சியையோ நாம் பாடி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும்.